It's Tuesday morning and I'm Kirti. ஒரு சிம்பிளா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்றத தான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். அண்ட் ஆல்சோ இது கூடவே என்னுடைய லிவிங் ஏரியா வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், என்னோட லிவிங் ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், இல்லை போர் அடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நானும் ஒவ்வொரு வீக் இங்கே இருக்கும் போதெல்லாம் வந்து பால்கனி செட் பண்ணலான்னு பார்த்தேன். எந்த வீக்கெண்டுமே ப்ராப்பராக வீட்டில் ஒழுங்காக இருந்த மாதிரியே தெரியல. ரவுண்டிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்கிறனால இன்னுமே நான் வந்து என்னுடைய பால்கனியை செட் பண்ணவே இல்லை. ஸோ டைம் கிடைக்கிறப்போ இனிமேல் தான் எல்லாமே ரெடி பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த டைம் பாண்டிக்கு போயிட்டு வரும்போது எப்படியாவது வந்து புறாவுக்கு ஒரு வலை வாங்கிட்டு வந்தே ஆகணும். பால்கனி ஃபுல்லாக வந்து அதனுடைய இறகு தான் இருக்கும், எனக்கு குப்பையாக இருக்குது. தீபாவளிக்கு எல்லாரும் மோஸ்ட்டாக வீடை டெக்கரேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. நான் இருக்கிற வீடை க்ளீன் பண்ணணுன்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். நைட்டே வந்து பாதி திங்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலையில் மீதி எல்லாமே எடுத்து வச்சுட்டு சமைச்சிட்டு போக கரெக்டாக இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா காலையிலே க்ளீன் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சிடலான்னு தான் பார்த்தேன். பட் எனக்கு டைம் இல்லை, ஆஃபீஸ் கிளம்பணுன்றதுனால எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் முடிச்சுட்டு மீதி நைட் வந்து தான் ரெடி பண்ணேன். இந்த சோஃபா கவர் மித்துவோடைய ஃபேவரட். நான் எத்தனை தான் புதுசாக வாங்கி போட்டாலும் சரி, அவர் அகெயின் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அந்த சோஃபாவில் போடுறது இந்த கவர் தான். குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, டேமேஜ் கூட கிடையாது. நீங்கள் சோஃபாவில் போட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு மூவ் ஆகாது. நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் சரி, படுத்துட்டு இருந்தாலும் சரி மூவ் ஆகாது. நீங்களாம் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி அப்படியுமா ஆடிட்டு இருந்தீங்கன்னா தான் வெளியே வரும், இல்லைன்னா நல்லாவே இருக்கும். மோஸ்ட்டாக இந்த க்ளீனிங் எல்லாமே அவர் தான் பார்ப்பார். அந்த டெக்கரேட் பண்ணுறது, மேலே எல்லாமே செட் பண்ணுறது தான் என் வேலையாக இருக்கும். கீழே வந்து ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது, அவருக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ கொஞ்சம் தான் நான் க்ளீன் பண்ணேன். அண்ட் மற்ற ப்ளேஸில் எதுவுமே நான் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ நீ கிளம்பு, நான் ஈவினிங் வந்து கூட நான் எல்லாமே ரெடி பண்ணிடுறேன், ஸோ தட் நைட் வந்து நீ எல்லாமே செட் பண்ணிக்கலான்னுட்டார். ஸோ பாதி மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு ரச சாதமும், கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியல், வாழைக்காய் வறுவல், இது 3 தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு தேவையானது வந்து நான் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காலையில் க்ளீன் பண்ணணும், டைம் ஆகுன்றனால நைட்டே கட் பண்ணிவிட்டேன். ஸோ தட் காலையில் குக்கிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இது இண்டஸ் வேலியுடைய ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாக் பாட். இது வந்து 2 to 3 பீப்புளுக்கு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். சைஸ் ஸ்மால் அண்ட் ஆல்சோ இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 2.1 லிட்டர். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேப்சியூல் ஸ்டாக் பாட். இதனுடைய கெப்பாசிட்டி 1.5 லிட்டர் அண்ட் சைஸ் வெரி ஸ்மால். இதில் 1லேருந்து 2 பேருக்கு நம்ம குக் பண்ணலாம். பட் ஆனாலும் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒருத்தருக்கும் நம்ம சேர்த்து குக் பண்ணலாம்.
மித்து காலையில் எனக்கு முன்னாடியே எழுந்துருவார். ஸோ அவர் ஜீரா தண்ணி போட்டு குடிச்சிட்டு எனக்குன்னு கொஞ்சம் வச்சுருப்பாரு. நான் சமைக்க போகிறப்ப தான் எனக்குன்னு அதை அகெயின் சூடு பண்ணி குடிச்சுப்பேன். வாழைக்காய் வறுவல் இல்லைனா உருளைக்கிழங்கு வறுவல் ரெண்டுத்துக்குமே சிம்பிளாக ஒரே குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கலாம், இல்லைனா பூண்டு மட்டும் தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். பட் வெறும்னே பூண்டு போடுறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா அந்த மீன் வறுவல் டேஸ்ட் இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது இல்லைன்னா வெறும்னே பூண்டு மட்டும் ஆட் பண்ணிப்பேன். சாதம் எப்போவுமே நாங்கள் வடித்து தான் சாப்பிடுவோம். குக்கரில் சொல்லப்போனால் எனக்கு வைக்க தெரியாது, அதுதான் உண்மை. சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா குழ குழன்னு ஆகிடும். அதனால் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. வடித்து சாப்பிட்டோன்னா சாதம் நல்லா பொல பொலன்னு இருக்கும், உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க. சில விஷயம் நம்ம நல்லது இல்லாத ஐட்டம் சாப்பிட்றோம், ஏதாவது ஒன்றாவது நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்றனால சாதம் வடித்து தான் சாப்பிட்றது. ரசம் செய்யும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி அந்த தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி விட்டால் தான் டேஸ்ட் அதில் இறங்கும்னு சொல்லுவாங்க. நான் மோஸ்ட்டாக இப்படி தான் செய்வேன். பட் நிறைய பேர் சும்மா அதில் அப்படியே போட்டு கொதிக்க வைக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சமையல் வேலையெல்லாம் காலையில் முடிஞ்சதும் உடனே நான் இந்த கிச்சன் ஏரியாவை க்ளீன் பண்ணி விட்டுருவேன். முக்கியமாக இந்த ஸ்டவ் ஏரியாவை க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா எண்ணெய் அதிகமாக தெரிச்சிருக்கும். தாளிக்கும் போது நான் அதை லிட் போட்டு மூடிட்டேன்னா அதிகமாக வெளியே ஸ்ப்ரெட் ஆகாது. இன்கேஸ் போடலைன்னும் போது எல்லா ஏரியாவும் இப்படி தான் எண்ணெயும் கடுகுமாக இருக்கும். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோன்னா நைட்டு நம்ம ஏதாவது டின்னர் செய்யும் போது கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு சமக்கவும் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்மளால் க்ளீன் பண்ண முடியுமோ அதை காலையிலே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இது தோசை மாவும் கொஞ்சம் கோதுமையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் கலர் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. அண்ட் எனக்கு பிளெயினாக கோதுமை தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக அது கூட இந்த தோசை மாவு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட்டு பிடிக்கும். அதனால தான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நைட் வீட்டுக்கு எல்லாமே செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு காலையில் டிசைட் பண்ணிட்டேன். பட் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் ஊருக்கு, தீபாவளின்றதுனால. ஸோ காலையில் சீக்கிரம் போகணும். ஸோ குக் பண்ணுறோமா என்னன்றது தெரியல. திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கணும், வீடியோ எடிட் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்.
தெரியாத்தனமா இந்த ஒரு டிசிஷன் எடுத்துட்டோமோ, காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து கூட கிளீன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் சும்மா மொபைல் எல்லாம் கொடைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே திங்ஸ் செட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் வச்சா மட்டும் தான் பிடிக்கும். இல்லைனா மித்து அவருக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருவாரு. அகைன் நான் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ எதுவுமே டச் பண்ண வேணாம். வீட்டுக்கு வந்தா கூட எப்படி நான் வச்சுருந்தேனோ அப்படியே வச்சுருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிட்டேன். நான் லிவிங் ரூம் டெக்கர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய புது புது திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிருக்கலாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓன் ஹவுஸுன்னும் போது எவ்வளோ வேணால் திங்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். தேவைக்கேற்ற அளவு கூட நம்ம விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம். ரெண்டல் ஹவுஸுன்னும் போது அந்த வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கினா போதும். லாஸ்ட் டைம் இருந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து அந்தளவுக்கு வாங்கியிருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் ஆசைப்பட்டு ஒரு சில ஐட்டம் வாங்கிட்டு அது வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். எதுக்கு இவ்வளோ திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு தோணுச்சு. நம்ம வந்து ஓனாக ஒரு பிளேஸில் இருக்கும்போது எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் இல்லையா? ஸோ ரெண்டல் ஹவுஸ்ன்னு வரும்போது வீடு மாறிக்கிட்டே இருக்கிற சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ திங்ஸ் இப்போதைக்கு இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் நான் எல்லாமே வீடை செட் பண்ணியிருக்கேன். புதுசாக எதுவுமே நான் அதிகமாக வாங்கலை. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மேட்டு, சின்ன ட்ரே இந்த மாதிரி திங்ஸ் தான் வாங்கினது. பெரிய ஐட்டம் எதுவுமே வாங்கலை. ஸோ ஓன் ஹவுஸ் போயிட்டு நமக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு இதோடய விட்டாச்சு. ஈவன் நாங்கள் வாலில் கூட எந்த ஒரு ஃப்ரேமோ இல்லைனா ஸ்டிக்கர் எதுவுமே ஒட்டவே இல்லை. பழைய வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்த ஹூக்கில் தான் போட்டிருப்போம். நாங்கள் எதுவுமே போடலை. எங்கேயும் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே நாங்கள் ஒட்டவே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அது எதுவும் ஒட்டணும்னு தோணலை. எனிஹவ் நம்ம வீடு வந்து அகெயின் ஷிஃப்ட் பண்ணுறது தான் இருந்தால் நம்ம வந்து வீடு ஒழுங்காக வச்சுருக்கோமோ, பெயிண்ட் ஒழுங்காக இருக்கோ இல்லையும், பெயிண்ட்டுக்கான அமௌண்ட் ஃபுல்லாக நம்மக்கிட்டேருந்து வாங்கி தான் ஆவாங்க. ஸோ அதுக்குனால நம்ம வந்து ஒட்டிக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு இப்போ வரைக்கும் இந்த ஐடியாவும் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேம் இல்லைனா வந்து ஸ்டிக்கர் கிடச்சிதுன்னா ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் அது அப்படி பிளெயினாகவே இருக்கட்டும்னு விட்டாச்சு. இவ்வளோ எல்லாமே செட் பண்ணிவிட்டு மண்டையில் இருக்க கொண்டையை மறந்த மாதிரி கீழே ரக் போடவே மறந்துட்டேன். இது வரைக்கும் நான் போடாமல் விட்டதே கிடையாது. ஃப்ரம் த பிகினிங் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 to 4 வந்து நான் வச்சுருக்கேன். எனக்கு ஒவ்வொரு டைம் என்னென்ன போடணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவேன். இந்த டைம் என்னென்னு எனக்கு தெரியவே இல்லை. டைம் ஆகிடுச்சுன்னு அவசரமாக எல்லாமே செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஸோ எனக்கு இது போடணுன்றதே மறந்தே போச்சு. எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம கீழே ரக் போடவே இல்லையேன்னிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக் அகெயின் நான் லாங் வீடியோ போடுறதா இருந்தால் நான் அப்போ காட்டுறேன். அண்ட் இதுதான் எங்களுடைய லிவிங் ஏரியாவுடைய ஃபைனல் லுக். பெருசாக நிறைய திங்ஸ் எதுவுமே கிடையாது. நிறைய வச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வீடு கொஞ்சம் பெருசுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். பட் அதுக்கு மேலே என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. நமக்கு கிடைக்கிற டைமில் எவ்வளோ நம்மளால் க்ளீன் பண்ணி செட் பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். வீக்கெண்ட்லேயும் டைம் இருக்க மாட்டேங்குது. ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தாலும் அப்பயும் முடியல. ஸோ இருக்கிற திங்ஸ் எல்லாம் போதும், நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் வச்சுருக்கேன். இன்கேஸ் ஃப்யூச்சரில் எனக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ வாங்கிட்டு எப்படி புதுசாக நான் செட் பண்ணுறதை காமிக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் எங்களுடைய லிவிங் ஏரியா. உங்களுக்கு இந்த ஒரு சிம்பிளான லிவிங் ஏரியா மேக் ஓவர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் டோட்லி அப் டு யூ. ஸோ இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.